வணக்கம். நான் போன வாரம் வந்துட்டு இந்த 5 இலை கரைசல் அடித்தேன். திருப்பி எகைன் இதே 8 நாளைக்கு ஒரு டைம், அதிகபட்சம் 10 நாளைக்கு ஒரு டைம் அடிக்கலாம். நான் இன்றைக்கி 8 நாளைக்கு ஒரு டைம் அடிக்கிற அந்த முறையில் நான் இப்போ இன்றைக்கி திருப்பியும் அந்த 5 இலை கரைசல் ப்ளஸ் அதோடு சேர்த்து இந்த வேப்பெண்ணையும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வேப்பெண்ணையை பார்த்தீங்கன்னாக்கா, வேப்பெண்ணெய் கலந்துக்கிட்டு அது வந்துட்டு சரியாக டைலூட் ஆகாதுங்கிறதுனால நம்ம இந்த 1 ரூபா ஷாம்பை வந்து நம்ம கலந்துக்கலாம். இந்த 1 ரூபா ஷாம்பை வந்து நம்ம இதில் கலந்துக்கலாம். இந்த 1 ரூபா ஷாம்பை நம்ம கலந்துக்கிட்டோம்னாக்கா இன்னும் அது அதாவது ஆக்சுவலி இதுக்கு காதி சோப்பு தான் யூஸ் பண்ணணும். பட் காதி சோப்புங்க இப்போலாம் ரேராக எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்குது. ஸோ அதனால் வந்துட்டு 1 ரூபா ஷாம்புங்கிறது எல்லா வில்லேஜ்லேயும் கிடைக்குது. ஸோ அதனால் நம்ம இதை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா அது அப்படியே நல்லா டைல்யூட் ஆகி அப்படியே பால் மாதிரி இருப்பார். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல அந்த எண்ணெய் பிசுலாம் வந்துட்டு அந்த டேங்க் அந்த நாசிலில் வந்துட்டு அடைபடாது. நான் ஏன் இது ஒவ்வொன்றையும் இவ்வளோ டெப்த்தாக சொல்கிறேன்னாக்கா, இப்போ நியூ பிகினர்ஸ்லாம் இருப்பாங்க, புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்குலாம் இது பார்த்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு அது ஒரு ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒரு மலை போல் நினச்சிக்கிட்டு இல்லாமல் முதல்ல இதை கரைக்கிறோம், அடுத்து அதை கரைக்கிறோம், அடுத்து ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி நம்ம டேங்கில் அடிக்கக்குள்ள அது ஈஸியாக இருக்கும். யாருக்கும் மலைப்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இதை ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் வந்துட்டு எடுக்கிறேன். இல்லாட்டினாக்கா டோட்டலாக நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உங்களுக்கு வீடியோ காமிச்சிடலாம். ஸோ இப்போது கோமியமும் அந்த 5 இலை கரைசலும் இருக்குது, வேப்பெண்ணெய் கரைசலும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு பாதி டேங்க் தண்ணி எடுத்துக்கிறோம். பாதி டேங்க் தண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது ஒரு டேங்குக்கு 1 லிட்டருங்கிறதுல நம்ம இந்த கோமியத்தை சேர்க்குறோம். எல்லாத்தையுமே வந்துட்டு அப்பப்போ அதை கலக்கிக்கணும். ஏன்னா அடியில் அந்த செடிமெண்ட் இருக்கும், பட் அது எல்லாமே ஒன்றா இருக்கணும். அதை வந்து இது நம்ம இப்போது கோமியத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்து இந்த வேப்பெண்ணெய் கரைசல், இது வந்துட்டு எடுத்துக்கிறோம். எகைன் திருப்பி வாட்டர் ஃபில் பண்ணுறோம். வாட்டர் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு டேங்கை செட் பண்ணிட்டோம்னாக்க நம்ம சிங்கிளாக யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே இதை எடுத்து மாட்டிக்கலாம். ஸோ இன்றைக்கி தான் இது கூட வாங்கினேன். இன்றைக்கி நம்மளே ஓனாகவே இதை போட்டுக்கலாம். சூப்பர், ஈஸியாகிடுச்சு. அப்படியே நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நம்ம இதை அடிக்க ஆரம்பித்தோம்னாக்க நல்லா இருக்குது. போன வாரத்துக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது, பார்க்கக்குள்ளேயே நல்லா தெரியுது. ஓகே, நன்றி.